பிஎம் ஆட்டோ காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தில் வேலை வாய்ப்புகள் அப்படின்றது ஆன் ரோல் பேசிஸில் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை இந்த கம்பெனியோட ஹச்ஆரே டைரெக்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்மளோட வரலாறு வேலை வாய்ப்பு சேவை இயக்கம் மூலமாக பதிவு பண்ணுறோம். எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும் அப்படின்ற இன்டென்ஷனோட இந்த கம்பெனியில் என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். வேலைக்காக யாருக்கும் எந்த இடத்துலையுமே ₹1 கூட கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த கம்பெனி பிஎம் ஆட்டோ காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படின்ற பகுதியிலேருந்து இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம். இது ஒரு அலுமினியம் காஸ்டிங் ஃபவுண்ட்ரி அண்ட் மிஷினிங் நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட் செக்டாரில் இருக்கக்கூடிய நிறுவனம். ஆன் ரோல் பேசிஸில் ஜாப் டைப் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு போகிறவங்களோட வேலை தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஎம்சியாக இருக்கும், சிஎன்சி செக்டராக இருக்கும், இன்ஜினியராக இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இன்ஜினியரிங் படித்தவங்கள தான் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்ணுறாங்க. இன்ஜினியரிங்கில் பிஜி முடிச்சிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. ஓகே, ஈவன் யூஜியுமே அப்ளை பண்ணலாம். அடுத்தது 25லேருந்து 40 வயது வரை இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை இன்ஜினியராகவோ இல்லை சீனியர் இன்ஜினியராகவோ ரெக்ரூட் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங்கில் பிஜி படித்தவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம். குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள்லேருந்து அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 11 ஆண்டுகள் வரைக்கும் அனுபவம் அப்படின்றது இருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ மினிமம் 5 வருஷத்துக்கு கீழே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ண வேண்டாம். எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க கேட்டதில் இருக்கணும். விஎம்சி சிஎன்சி செக்டர் இன்ஜினியரில் இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. சரி, ஓகே, எனக்கு 5 வருட அனுபவம் இருக்குது, எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்கன்னா ₹30,000 அப்படின்றது கொடுப்பாங்க. டேக்கோ கையில் வாங்குகிற சம்பளமே. ஓகே, எனக்கு ஒரு 11 ஆண்டுகள் வரைக்கும் அனுபவம் இருக்குது, எனக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ₹60,000 சம்பளம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் வெளியூர்லேருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுட்டு அக்காமடேஷன் வழங்கப்படும். இஎஸ்ஐ பிஎஃப் ஃபெசிலிட்டிஸ் உண்டு. இயர்லி போனஸ் அப்படின்றதும் உண்டு. ஓகே, நல்ல சேலரியில் இருக்கே, இதுக்கு என்ன தனித்திறமைகள் ஸ்கில் ஏதாவது கேட்குறாங்களான்னு கேட்டால் எஸ், விஎம்சி அண்டு சிஎன்சி மிஷினிங் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணும், டிராயிங் நாலேஜ் இருக்கணும், நியூ பார்ட்டை ப்ரொவைட் பண்ணுறதுக்கான நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரி ஃபிக்ஸ்டட் டிசைன் அண்ட் டூலிங் நாலேஜ் அப்படின்றது இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. ஆண்களுக்கான வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அப்படின்றதையுமே குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு 5 ஆண்டுகள்லேருந்து 11 ஆண்டுகள் வரைக்கும் அனுபவம் இருக்குது, நல்ல வேலையை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்போ நான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு நீங்கள் வந்திருக்கலாம். இல்லை, உங்களை சார்ந்தவங்க யாராவது இன்ஜினியரிங் இந்த கேட்டகரியில் முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். அவங்களுக்கான வேலை தான் இது. இதை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோட ஹச்ஆரோட காண்டாக்ட் நம்பர், அவங்களோட மெயில் ஐடி ரெண்டுத்தையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்கேன். அவங்களை தொடர்பு கொண்டு பேசுங்க. நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்க, இதில் உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது, எப்போ நான் இன்டர்வியூக்கு வரலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நேரில் போனீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். உங்களோட ஸ்கில், உங்களோட நாலேஜ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையுமே வேரியஸ் இன்டர்வியூவில் அவங்க நேர்முக தேர்வு பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது நிறுவனத்தின் மூலமாக ஒரு ஆன் ரோல் ஜாபாக வழங்கப்படும் அப்படின்றத சொல்லிக்கிறோம். வேலைக்காக அகைன் சொல்கிறோம், யாருக்கும் எந்த இடத்துலையுமே ₹1 கூட கொடுக்க வேண்டாம். நம்ம ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் ட்ரஸ்ட்டாக இருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு தகவல்களை பதிவு செய்கிறோம். தொடர்ந்து பதிவு செய்வோம். எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் வரை. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆல் த பெஸ்ட்.